மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனி சாமி அடிகளார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய மறைமாவட்ட குருக்கள் சார்பாக நம்முடைய முதன்மை குருக்கள் இருவர் அருட்பணி ஜே மரிய அமல்ராஜ், அருட்பணி ஸ்டான்லி செபாஸ்டியன் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். மற்றவர்கள் அமருங்கள். இப்பொழுது அவர்களுடைய வகுப்பு தோழர்களுள் ஒருவரான அருட்பணியாளர் ஜெராட் மச்சல்லா இரங்கல் செய்தியை வழங்க வருகிறார்கள். நேற்று நிஜம் ஒன்று நினைவாகிவிட்டது. சிரித்த முகம் சிலையாகி போனது. பார்த்து பழகிய இதயம் பறந்து விட்டது. இர்வின், அத்தியந்த நண்பனே, ஆப்த அன்பனே, உன் மலர் கரங்களின் சேவையில் இந்த அகிலமே ஜோதிமயமானது. உன் மென் பாதங்களின் ஸ்பரிசமற்ற பூமியின் கண்ணீரும் உலர்ந்து போனது. மந்தைகளின் அடிச்சுவடு அறியாத செம்மறிகள் உன் அழைப்பில் மனிதங்கள் ஆயின. அன்பின் செடிகளை நீ நட்டாய், அமைதியின் கனிகளை நீ பெற்றாய். ஆன்ம நீரூற்றுகளின் பாதை நோக்கி உன் கரம் நீண்டது. தாகங்களை அருவியென பொழிந்து பெயர்த்தாய். ஏக்கங்களின் உயிரொடித்தாய். வறுமைகளின் வளமை பூவானாய். வையத்தின் இதயத்தை உன் நேயத்தால் திருடிக் கொண்டாய். வற்றாத சேவையில் முற்றிய கனியாய் திகழ்ந்தாய். உன் ஆன்மாவின் எதிர்கால சேவைகள் இன்னமும் ஜனிக்கும். வறுமை மனம் கொண்ட இந்த பூமியை மனச்செழுமையில் ஈடேற்றும் என்ற நம்பிக்கையில் நினைவு மலர்களை கோர்க்கிறோம். வகுப்பு தோழர்கள், குரு நண்பர்கள், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அருட்தந்தை இருன் மரிய தவமணி அவர்களே 22 ஆண்டுகளாக நன்றாக எனக்கு தெரியும். அவருடைய அன்பு தந்தை மரிய தவமணி மற்றும் தாய் தேன் ராஜம், சகோதரி பிரீதா குருமடத்துக்கு அழைத்து வந்து விடுகிறார்கள். தன் வழக்கறிஞர் பணியை விட்டுவிட்டு அவர் குருமடத்தில் இணைகிறார். மிகவும் சொகுசான சூழ்நிலையில் ஒரே மகனாக வளர்க்கப்பட்ட அந்த நிலையில் குருமடத்துக்கு வந்த பொழுது பல அனுபவங்களுக்கு குருமடம் எங்களை தெரிந்து கொடுத்த பொழுது எல்லாவற்றுக்கும் ஏற்ப தன்னை அவர் மாற்றிக்கொண்டார். அவருடன் நான் பார்த்த உணர்ந்த சில அனுபவங்களை இந்த 2 நிமிடங்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, விளம்பரம் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை அவர் வாழ்ந்திருந்தார். He was a man of interiority. அவர் பணி செய்த 2 பங்குகளில் தியானம் கொடுக்க என்னை அழைத்திருந்தார். காலை 7 முதல் 7:30 வரை தன்னுடைய அறையை பூட்டிட்டு முழங்கப்படிக்கிட்டு அன்னையை பார்த்து சமாளி செய்வார். அவர் சொல்வார், சரி எனக்கு ரொம்ப பகிரங்கமான ஜெபிக்க தெரியாது, ஆனால் இன்னைக்கு நடக்கிற தியானம் நல்லா நடக்கணும், அதனால் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் என்று. சென்ற இடங்களிலெல்லாம் சிறு சிறு குழுக்களை உருவாக்கி இறைவனை பார்த்து மன்றாட அவர் கற்றுக் கொடுத்தார். இறை பிரசத்திலே வாழ்வதிலே மிகுந்த அக்கறை காட்டினார். விளம்பரம் இல்லாத ஒரு ஆன்மீகம், எளிமையான ஒரு வாழ்க்கை, தம்பட்டம் அடிக்காத அளவிற்கு தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய கடமைகளை எல்லாம் நிறைவாக செய்து வந்தார். 2வது, ஒரு பன்முக தன்மை கொண்ட திறமைசாலி, மல்டிஃபேசட்டட் டேலண்டட் பர்சனாலிட்டி, சிறந்த கவிஞர், அருமையான எழுத்தாளர், நன்றாக போதிப்பவர், நன்றாக பாடக்கூடியவர், எல்லா மக்களையும் நன்றாக ஒருங்கிணைக்கக்கூடியவர். இவரோடு இருந்தும் அவர் தன்னுடைய எல்லா தாரங்களையும் என்னுடைய மகிமைக்காக அவர் கொடுத்தார். ஏழை கைம்பெண் தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் கொடுத்தது போல நிறைவாகவே அவர் கொடுத்தார், இறைவனுக்காக, இறை மக்களுக்காக என்று. 3வது, குருத்துவத்தை அதிகமாக நேசித்தார். He loved priesthood so much. அதிகமாக குருத்துவத்தை நேசித்தார். பல போராட்டங்கள், புயல்கள் அவருடைய வாழ்க்கை வீசிய பொழுதும் தன் குருத்துவத்தை உறுதியாக பற்றி கொண்டார்.
நான் பார்த்த மிக முக்கியமான ஒரு காரியம், அவரை நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் யாரையுமே காயப்படுத்தியதில்லை. தன் வாழ்க்கை முழுசும் எல்லாத்தையும் சிரிக்க வச்சவர் தன் மரணத்தில் தான் மனத்தவர்களை அழ வைத்திருக்கிறார். He was a source of joy in the seminary, in the parish, wherever he was. நான் சிற்கொண்டது போயிருந்த பொழுது அங்கிருந்த ஒரு மூத்த சகோதரி சொன்ன விஷயம், எங்கள் இருவன் ஃபாதர் யாரை பார்க்க வந்தாலும் சரி, மனசில் மகிழ்ச்சியோடும் முகத்தில் புன்முறுவோடு கூட தான் அவர் அனுப்பிச்சி வைப்பார் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு மக்களுடைய இதயத்திலே ஒரு முக்கியமான இடத்தை அவர் பிடித்திருந்தார். யாரையும் அவர் காயப்படுத்ததில்லை. முக்கியமாக தன்னுடைய மனசில் கசப்பையோ வியாகுலத்தையோ அவர் வைத்துக் கொண்டதே இல்லை. He never held a grudge of bitterness in his heart. எப்பொழுதுமே சிரிப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார். யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ வேதனைப்படுத்தினாங்களோ இவரே இனிஷியேட்டிவ் எடுத்து போய் அவங்கள்ட்ட பேசுவார், சிரிப்பார். கடுகளவு கூட கோபம் வச்சுக்க மாட்டார். He never had any bitter memory in his life at all. ஒரு குருவுக்கு முக்கியமான ஒரு பண்பு, அதை அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். இறுதியாக தன்னுடைய அப்பா இறந்து அம்மா தனிமையில் தவித்த பொழுது, தன்னுடைய தங்கை வாழ்க்கையில் புயல் வீசிய பொழுது, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அம்மாவையும் தங்கச்சியும் ஒரு தகப்பனை போல அவர் பார்த்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையினுடைய அப்பா அம்மா இழந்த பொழுது அப்பப்போ ஃபோன் பண்ணி, ஜெனி கவலைப்படாதீங்க, ஆனதை ஒப்படைச்சிருங்க, அவர் நடத்துவார். இப்படி ஆறுதல், உற்சாகம், தெம்பு கொடுத்து மக்களை அவர் உறுதிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றிருந்தார். He was a man of consolation. இவர் இப்பொழுது உடலளவில் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் அவர் வாழ்ந்த அருமையான புண்ணியங்கள், வாழ்ந்து காட்டிய பாதைகள் நாம் இன்றும் நடக்க வேண்டிய ஒரு பாதையாக இருக்கிறது. இந்த வேளையில் அன்பு தாய் ராஜம் அவர்களுக்கும் தங்கை பிரீதாவிற்கும் மிடனாவுக்கும் தோழமை வகுப்புகள் சார்பாக எங்களுடைய ஜபங்களையும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த தொழில் விளைவில் ஆண்டவர்களுக்கு உடனிருந்து உங்களை தேற்றுவார் என்று நான் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது அவருடைய வகுப்பு தோழர்கள் அனைவரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றார்கள். அதைத் தொடர்ந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வருபவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தும் 5 பேர் மட்டும் வாருங்கள். அடுத்து சாந்தோம் பேராலயத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்துவார்கள். சாந்தோமை தொடர்ந்து இப்பொழுது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றவர்கள் போரூர் இறை சமூகம். அதைத் தொடர்ந்து வருகின்றவர்கள் பார்க் டவுன் இறை சமூகம். அதைத் தொடர்ந்து வருகின்றவர்கள் தேவி நகர். இப்பொழுது மலர் வளையம் வைக்க வருகின்றவர்கள் சிட்கோ நகர் பகுதியை சார்ந்தவர்கள். கொஞ்சம் விரைவாக வாருங்கள். தேவி நகர் இறை சமூகம். மணலி இறை சமூகம். சட்ட ஆலோசகர் பணிக்குழு
அவர்களை சார்ந்தவர்கள். உயர் மறை மாவட்டத்தின் விவிலிய பணிக்குழுவை சார்ந்தவர்கள். உயர் மறை மாவட்ட அருட்பணி மையத்தை சார்ந்தவர்கள். மற்றவர்கள் அனைவரும் தயவு செய்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். விவிலிய குழு ஏற்பாடு செய்திருந்த விவிலிய பாசறை அதில் படித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இப்பொழுது இறுதி அடக்கச் சடங்கு ஜெபம் ஆரம்பமாக இருக்கிறது. அதை முன்னாள் பேராயர் A.M. சின்னப்பா அவர்கள் வழி நடத்துவார்கள். ஜெபத்திற்கு பிறகு நாம் குருக்களை அடக்கம் செய்யும் லஸ் கல்லறை தோட்டத்திற்கு நம்முடைய தந்தையை எடுத்து சென்று அங்கு இறுதி சடங்குகள் நடைபெறும். Liberame Domine de morena in die la tremenda quando cieli Tremen factus omego et meo dum discussio veneri atque ventura quando cieli calamitatis et miseriae dies magna et amarale requiem aeternam dona ei Domine et lux perpetua lucea Dei Kyrie eleison Christe eleison Kyrie eleison பரலோகத்தில் இருக்கிற விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நான் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீயோர்களும் ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முற்றுவேற்றி கனியும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவன் தாயே, ஆவியானவருக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முற்றுவேற்றி கனியும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முற்றுவேற்றி கனியும் ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரர் ஏர்வின் மரிய தபமணி அவர்களுடைய ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் உம் அடியார் இவருக்குள் கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உமடியாருக்கு பேரன்பு வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரர் குரு எர்வின் மரிய தபமணி எவரோடு எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அவருக்கு நித்தியலை பாட்டி கட்டளையிட்டருளும். சமாதானத்தில் இளைப்பாற கடவாராக. இறுதி பாடலுக்கு பிறகு அருட்தந்தை அவர்களை நாம் லஸ் கல்லறை தோட்டத்திற்கு பவனியாக எடுத்து செல்ல இருக்கின்றோம். பவனியில் கலந்து கொள்கின்றவர்கள் தாராளமாக பவனியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். லஸ் தோட்டத்தில் அவருடைய இறுதி அடக்கச் சடங்கு நடைபெறும். மனமிறங்கி உன் திருவடிதான் சேரும். ஓ இறைவாயிரந்தவர் அமைதிக்காரும் மனமிறங்கி உன் திருவடிதான் சேரும். ஓ இறைவாயிரந்தவர் அமைதிக்காரும். தினம் நடந்து எங்கும் பணி செய்தவர் இவர் இறைவா. வழி உலகில் தினம் நடந்து எங்கும் பணி செய்தவர் இவர் இறைவா. நன்று என் மகனே வாவென்று, நன்று என் மகனே வாவென்று நீ நடத்தி செல்வி.
நடத்தி செல்வீரும் வீட்டினுக்கே. இறைவாயிரந்தவர் அமைதி தாரும் மனமிறங்கி உன் திருவடிதனில் சேரும். ஓ இறைவாயிரந்தவர் அமைதி தாரும். வாழ்வென்னும் பயணம் முடிந்துவிட மறுவாழ்வென்று இவர்க்கு தொடங்கிடட்டும். வாழ்வென்னும் பயணம் முடிந்துவிட மறுவாழ்வென்று இவர்க்கு தொடங்கிடட்டும். கல்லறையில் இவருடன் செல்ல கல்லறையில் இவனுடன் செல்ல வானில்லத்தில் ஆன்மா இடம் பெறட்டும். இறைவா 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 இல்லத்தில் ஆன்மா இடம் பெறட்டும். வானில்லத்தில் ஆன்மா இடம் பெறட்டும். இறைவாயிரந்தவர் அமைதி தாரும் மனமிறங்கி உன் திருவடிதனில் சேரும். ஓ